போர் அடிக்குது. என்ன பிரதர் ரொம்ப நாளே எடுத்துட்டு இருக்கிறாங்க, ஹீலிங் பற்றி ஒன்றும் முடிஞ்ச மாதிரி தெரியலையேன்னு சொல்லி யாருக்கா தோணுதா? ஹலோ, என்கிட்ட கிளாஸில் பேசணும், ஓகேயா? உங்கள் ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க? கிளாஸில் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கிளாஸில் பேசணும். யூ ஹவ் டு ஸ்பீக் டு மீ வாட் இஸ் இன் யுவர் மைண்ட். ஓகே. ஹீலிங் மினிஸ்ட்ரி நம்ம பண்ணோம்னா முதல்ல நம்மளுக்கு இருக்கிற டவுட்ஸ்லாம் கிளியர் ஆகணும். ஓகே, அப்போ நம்ம மைண்டில் இருக்கிற டவுட்ஸ்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னா கடவுள் நம்ம மூலிமா செயல்படுறது ரொம்ப ஈஸி. ஹீல் பண்ண போகிறது ஜீசஸ் தான். அதனால ஹீலிங் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பெரிய விஷயம்னா ஜீசஸ்க்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஹீலிங்கை பிளாக் பண்ணுறது யாரு? ஹூ இஸ் பிளாக்கிங் த ஹீலிங்? ஹூ இஸ் பிளாக்கிங் த ஹீலிங்? நீங்கள் போய் ப்ரேயர் பண்ணீங்க, ஹீலிங் நடக்கலன்னா யார் பிளாக் பண்ணுறது? எஸ், சொல்லலாம். நம்ம ஒருத்தர் போய் ஜெபிக்கிறோம், ஆனால் அந்த ஹீலிங் ஆகலைன்னா ஹூ இஸ் பிளாக்கிங் த ஹீலிங்? We are blocking the healing, uncle. The person who is praying is blocking the healing. Because வந்திருக்கவங்க ஹீல் ஆகணும்னு நினச்சி தான் வந்திருக்காங்க. ஜீசஸ் வாண்ட் டு ஹீல் தட் பர்சன். நடுவில் ஸ்டம்பிளிங் பிளாக் யாரு? ப்ரேயர் பண்ணுறவங்க தான். ப்ரேயர் பண்ணுறவங்களுடைய அவிவிசுவாசம் தான் ஹீலிங்கை ஸ்டாப் பண்ணுது. ப்ரேயர் பண்ணுறவங்களுடைய தவறான டவுட்ஸ். இன்றைக்கி ஒரு ஜெபத்தில் ஒரு அம்மா கேட்டாங்க, ஒருத்தர் இறந்து போயிட்டா அவருடைய காலம் முடிஞ்சு போச்சுல, அவங்கள வந்து நம்ம உயிர்த்தெழ செய்யணுமா? அதாவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஸ்பிரிச்சுவல் டெத்து தானே, ஃபிசிக்கல் டெத்து குறிக்குதா? தப்பு கிடையாது. அது டவுட்டு கேட்டது நல்லது இல்லையா? இப்போ ஒருத்தர் இறந்து போயிட்டார், ஜீசஸ் வந்து இறந்தவர்களை உயிர்த்தெழ செய்யுங்கன்னு சொல்கிறார். அப்போ ஃபிசிக்கலாக உயிர்த்தெழ செய்யணுமா, இல்லை அவர் ஆத்மா மறைச்சி போனதை நம்ம சரி பண்ணணும்னு சொல்கிறாரான்றது ஒரு டவுட். இந்த இடத்துல ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? இறந்தவங்களை உயிர்த்தெழ செய்ய சொல்கிறாரா, இறந்து போன ஆத்மா உயிர்த்தெழ செய்ய சொல்கிறாரா? சொல்லுங்க ஜெய்ஷா, சத்தமாக சொல்லி பார்க்கலாம். உலகமும் என்று சென்று நற்செய்தியை அறிவியுங்கள், நோயாளிகளை குணமாக்குங்கள், குஷ்டரோகிகளை குணமாக்குங்கள், மரித்தோரை உயிர்த்தெழ செய்யுங்கள், பேய்களை ஓட்டுங்கள். இது ஜீசஸ் சொல்றார். இந்த இடத்துல மரித்தோரை உயிர்த்தெழ செய்யுங்கன்னு சொல்லும்போது ஆவியில் மரித்து போனவங்களை உயிர்த்தெழ சொல்றாரா, பிசிக்கலா இறந்து போனவங்களை உயிர்த்தெழ சொல்றாரு? பதில் சொல்ல முடியும். அந்த சிச்சுவேஷனில் ஜீசஸ் வந்து ஃபிசிக்கலாக உள்ளவங்கள பற்றி தானே பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபிசிக்கலாக உயிர்ப்பிக்க தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆன்சி வந்து செத்து போனவங்களை எழுப்பி விட சொல்றாருன்னு சொல்லி சொல்றான், இறந்து போனவங்களை ஃபிசிக்கலா. வேற மற்றவங்க? சாண்ட்ரியா, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? ஃபிசிக்கலா இறந்து போனவங்களை எழுப்பி விடணும். ஓகே, வெரி குட். ரோஹன்? Uncle, physical resurrection. ஓகே, வெரி குட். சில்ட்ரன்ஸ் கிளியரா இருக்கீங்க. குட். நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட். இந்த இடத்துல ஜீசஸ் சொல்றது ப்ரீச் பண்ண சொல்றாரு. அடுத்தது ஹீலிங் பற்றி பேசிட்டு வரும்போது என்ன பண்றாரு? நார்மலா சாதாரண நோயா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த காலத்துல மிகப்பெரிய நோயா கருதப்பட்டது வந்து இந்த இது குஷ்டரோகம். இன்னைக்கு பெரிய நோய், டேஞ்சரஸ் நோய் எதை சொல்றாங்க? எல்லாம் கேன்சர் சொல்றாங்க. இன்னைக்கு கேன்சரை குறித்து மக்கள் பயப்படுற மாதிரி அந்த காலத்துல குஷ்டரோகத்தை குறித்து பயந்துட்டு இருந்தாங்க. அதனால ஜீசஸ் என்ன சொல்றாரு? சின்ன நோயா இருந்தாலும் சரி, பெரிய நோய் நீங்க நினைக்கிற குஷ்டரோக நோயா இருந்தாலும் சரி, இறந்தே போயிருந்தாலும் சரி, யூ கேன் ரைஸ் தம் அப். ஸோ ஃபிசிக்கலாக இறந்து போனாலும் உயிர்த்தெழ செய்ய முடியும். ஜீசஸ் ஹஸ் கிவன் அஸ் கமாண்ட் டு ரைஸ் த டெட். இது ஒரு கமாண்டா, சஜஷனா? ஜீசஸ் இஸ் கிவிங் அஸ் அ கமாண்ட். ஒரு கட்டளையா கொடுக்குறார் ஜீசஸ். அப்போ இறந்து போனா போய் உயிர்த்தெழுது ப்ரேயர் பண்ணது நம்முடைய கடமை. ஆண்டவரே, அவங்க நேரம் முடிஞ்சு போச்சு, அவங்களை எடுத்துக்கிட்டீங்க, நல்லதுன்னு நன்றின்னு சொல்லக்கூடாது. கரெக்டா? அவங்க எந்திரிச்சு நடக்க போறதுக்கு நன்றின்னு சொல்லலாம், நேரம் முடிஞ்சு போச்சுன்னு நன்றி சொல்லக்கூடாது. இஸ் இட் கிளியர்? பைபிள் சொல்லுது, ஒருத்தன் இறக்கும் போதே அவனுடைய இறப்பும் குறிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு. பழைய ஏற்பாட்டில் அது ஓல்ட் டெஸ்டமெண்ட். நியூ டெஸ்டமெண்ட்ல அவங்க நேரம் முடிஞ்சா கூட ஜீசஸ் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு அதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு. எவ்வளவு பெரிய பவர் இல்லையா? ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் முடிந்தாலும் அதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு யாருக்கு ரைட்ஸ் உண்டு? கிறிஸ்தவனுக்கு ரைட்ஸ் இருக்குது. இது இந்த என்ன சொல்றது, பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்கறதுக்கு ஒரு லூஸ்தனமா தெரியும். ஆனா பைபிள் பிரகாரம் அது உண்மை. நம்ம 3 கேஸ் படிக்கலாம். ஜீசஸ் 3 பேர் உயிர்த்தெழ வச்சார் இல்லையா? ஒரு விடோவுடைய பையனை உயிர்த்தெழ வச்சார்.
அதே போல லாசரை உயிர் தெள்ள வச்சார். இந்த 2 கேஸ்லையும் நம்ம நினைக்கலாம், ஒருவேளை அவங்க டைம் வரல, அதுக்கு முன்னால் அவங்க இறந்து போயிட்டாங்க, அதனால ஜீசஸ் உயிர் தெள்ள வச்சார். ஏன்னா ஜீசஸ் தான் போயிட்டு உயிர் தெள்ள வைக்கிறார். கரெக்டா? நம்ம ரைட் வரோம். ஜீசஸாக போய் உயிர் தெள்ள வைக்கிறார். ஜீசஸ் யாரும் வந்து கூப்பிடல, நீங்கள் வந்து உயிர் தெள்ள வைங்க, அந்த லாசரை உயிர் தெள்ள செய்யுங்கன்னு சொல்லி அவங்க அக்காங்களும் கூப்பிடல. முதல்ல அவங்க நம்பவும் இல்லை. ஜீசஸ் இறப்பும் உயிர்ப்பும் நானேன்னு சொல்லும்போது ஆமாமா எல்லாம் ஒரு கடைசி காலத்தில் உயிர் தெள்ளப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க, தவிர ஜீசஸால் இப்போ உயிர் தெள்ள வைக்க முடியும்னு அவங்க நம்பலை. அதே போல் அந்த விதவையுடைய மகனை பண்ணும்போது யாரும் வந்து ஜீசஸ்கிட்ட கேட்கல வந்து உயிர் தெள்ள செய்யுங்கன்னு சொல்லிட்டு. 2 இடத்துலையும் ஜீசஸ் வாலண்டியராக போய் உயிர் தெள்ள செய்கிறார். அப்போ நம்ம ஒரு வேளை நினைக்கலாம், அவங்களுக்கு டைம் முடியல, அதனால ஜீசஸ் அவங்கள எழுப்பி விட்டார் அப்படின்னு சொல்லி. ஆனால் யாயிருடைய மகளுடைய கேஸில் யாயிர் வந்து கேட்குறாரு, என் பொண்ணு சாகும் தருவாயில் இருக்கிறார், அந்த உயிர் தெள்ள அந்த வந்து நோயை குணமாக்குங்கன்றாரு. போகிறதுக்கு முன்னாலே வந்து என்ன சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணு இறந்து போயிட்டான். அப்போ டைம் முடிஞ்சு போச்சு இல்லையா? ஆனால் இருந்தாலும் ஜீசஸ் போயிட்டு உயிர் தெள்ள செய்ய வைக்கிறார். அப்போது அவங்களுக்கு குறித்த காலம் முடிந்தாலும் நம்ம விசுவாசிச்சுன்னா அவங்கள உயிர் தெள்ள வைக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒருத்தர் முகத்தில் ஒரு சந்தோஷமே காணும். ஏன்னா நீங்கள் நம்பவே இல்லை, அதான் இல்லையா? ஓ அப்படியா, நம்மளால் உயிர் தெள்ள வைக்க முடியுமான ஒரு துள்ளி குதிச்சிருந்தீங்கன்னா எஸ் நீங்கள் நம்புறீங்கன்னு நான் ஒத்துப்பேன். ஒன்றும் அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறீங்க, ஏதோ சொல்கிறாங்க பிரதர், ஏன்னா நம்ம லைஃப்பில் நடக்குமோ என்னமோ தெரில. உங்கள் லைஃப்பில் நடக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இஃப் யூ பிலீவ் இட் வில் ஹேப்பன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு முடிஞ்சதுன்னா எப்படி ஹீலிங் பண்ணுறது நம்ம அடுத்த இந்த நெக்ஸ்ட் டேல மேபி நெக்ஸ்ட் கிளாஸில் வில் டீச் ஹவு டு ப்ரே ஃபார் த சிக் பீப்புள். ஓகே ஓகே. இன்னைக்கு நம்ம எடுக்க வேண்டியது மத்தேயு சாப்டர் 15 verse 21. மேத்யூ சாப்டர் 15 verse 21. மத்தேயு 15வது அதிகாரம் 21வது இறை வார்த்தை. Matthew chapter 15:21. Matthew chapter 15 verse 21 பார்க்கலாம். ஓகே 22. அவற்றின் எல்லை பகுதிகளில் வாழ்ந்து வந்த கானானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா தாவீதின் மகனே எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என்று கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகிறாரே, அவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். இங்க பாருங்க, ஒரு கானானிய பெண் வந்து அவங்க மகளுக்கு பேய் பிடிச்சிருக்கு, மனம் இறங்குங்கன்னு சொல்லி சொல்றார். ஜீசஸ் பேசாமல் போயிட்டே இருக்கிறார். சீடருங்க ஆண்டவர் பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, பின்னால் ஒரு அம்மா கத்திக்கிட்டே வராங்களே, அவங்களை ஏதாவது அனுப்பிச்சி விடுங்களேன் அப்படின்னு சொல்லி சீடர்கள் ரெக்கமெண்ட் பண்றாங்க. நார்மலாக சீடருங்க தடுக்கும்போது ஜீசஸ் போயிட்டு அவங்களை ஹீல் பண்ணுவார், எல்லாம் பிளஸ் பண்ணுவார். கரெக்டா? இந்த இடத்துல ஆப்போசிட்டாக நடக்குது. ஏன்றதை நான் பின்னால் சொல்கிறேன். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன். ஜீசஸ் முதல்ல வந்தது இஸ்ரேல் மக்களுக்காக, கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்காக தான் வந்தார். அதனால தான் அவர் மௌனமாக இருக்கிறார் அந்த இடத்துல. ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா எனக்கு உதவி அருளும் என்றாள். ஜீசஸ் என்ன வார்த்தை சொல்லாரு பாருங்க. அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல. நம்ம இதில் நிறைய ஆங்கிள் இதை நம்ம தியானிக்கலாம். பட் நான் சொல்ல விரும்புவது ஒரே ஒரு விஷயம், பிள்ளைகளுக்கு உரிய உணவு. ஓகே, இந்த இடத்துல ஜீசஸ் பிள்ளைங்களுக்கு உரிய உணவுன்னு எதை சொல்றார்? எது பிள்ளைகளுக்கு உரிய உணவு? You can read that chapter once again, then you tell me. குழந்தைகளுக்கு உரிய உணவு, பிள்ளைகளுக்கு உரிய உணவுன்னு எதை சொல்றார்? I'll keep it here. யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. தமிழ் சரியா வரையான்னு இங்கிலீஷ்ல படிச்சு சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். He replied, it is not right to take the children's bread and toss it to the dogs. Yes, what is children's bread? Word of God. Word of God. Okay, யார் அது? Who's that? யார் சொன்னது? ஓ, Anne Mary. Okay, good.
ஓகே, வேர்ட் ஆஃப் காட். வேற யாராவது? பிள்ளைகளுக்கு ஹீலிங், டெலிவரன்ஸ். The ஹீலிங். promise, ஓகே, வேற யாராவது? the promise of Christ, like the promises. Promise of Christ. Okay, very good. Anybody else? Pearl, what is the children's bread? On the word of God, Manoj. Word of God. Anybody else? Jaisha, Gracie, Patricia. இது நம்ம நிறைய முறை படிச்சிருக்கோமா இதை? இந்த இடத்து தப்பாக இருந்தால் தப்பு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யாரும் உங்க கப்பு கொடுக்க போகிறது இல்லை. டோன்ட் வரி. தப்பாக இருந்தால் திட்ட போகிறதும் கிடையாது. See, when you make mistakes, you learn. புரியுதா? வெரி சிம்பிள். இன்னும் உடனே வீடியோ ஆஃப் பண்ணிட்டோமா? இந்த வம்பே வேணான்னு Is it- பார்த்தியா? Uncle, is it healing? The children's bread is healing. You should not take the word of God of the healing and give it to the dogs. ம் ஓகே, கிரேசி பட்ரிஷா, வாட் இஸ் த உணவு, குழந்தைகளின் உணவு எது? கடவுளுடைய மக்களுடைய உணவு எது? ஓகே, லெட்ஸ் அனலைஸ் திஸ் ஒன்ஸ் அகெயின். எப்பவுமே பைபிளில் ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் போடலாம் ஒன்றும் இல்லை. மேலேருந்து ஒரு 4 மேலே ஒரு 2 வார்த்தை, கீழே ஒரு 2 வார்த்தை படித்தோம்னா எந்த கான்டெக்ட்டில் ஜீசஸ் சொல்கிறான்னு நமக்கு புரியும். இப்போ இந்த அம்மா எதுக்காக வராங்க? என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள், இதுக்காக தான் வராங்க இல்லையா? ஷி இஸ் ஸ்ட்ரகிளிங், சஃபரிங் ஃப்ரம் ஈவில் ஸ்பிரிட். அப்போ இதை குணமாக்குங்கன்னு சொல்லும் போது ஜீசஸ் என்ன சொல்றாரு? பிள்ளைங்களுக்கு கொடுக்குற உணவை நாய்க்கு போடுறதில்லை. இப்போ பிள்ளைங்களுக்குள்ள உணவுன்னு சொல்றது ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ். ஆன்சி, வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் இஸ் த ஃபுட் ஃபார் த சில்ட்ரன் ஆஃப் காட். புரியுதா? இஸ் இட் கிளியர்? பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். என்ன கேட்குறோம் நம்ம அங்கே? we are asking healing and deliverance in our life. எந்தெந்த இடத்துல டெவிலுடைய ஆதிக்கம் நம்ம வாழ்க்கையில் இருக்கோ அதுல இருந்தெல்லாம் டெலிவரன்ஸ் கேட்குறோம் நம்ம. that is a food for the children of God. is it clear? எல்லாம் வயிற்று கொடுக்க சாப்பாட்டுக்கு கேட்குறான்னு நினச்சிக்கிறோம். அதுதான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டார் இல்லையா? கரெக்டா? Matthew 6ல he has said, if you chase the kingdom of God, everything else will be given free. That is free. Okay, when you pray, you are praying for the healing and deliverance from every works of the devil in your life. உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த ஏரியாவில் சாத்தான் விளாட்றானோ அந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு விடுதலையை கேட்குறோம். அதுதான் சில்ட்ரனுடைய ஃபுட். இஸ் இட் கிளியர்? அப்போ ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இல்லையா? யாரும் சொல்ல முடியல. இம்பார்ட்டன்ட் அங்கிள். வெரி 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 இம்பார்ட்டன்ட். டோனி, வெரி இஸ் நவீன்? நவீன் வந்திருக்கா போலையா? நவீன், என்ன வீடியோ காணோம்? டிராவலிங்ல இருக்கு. டிராவலிங்ல பஸ் டிராவலிங்ல இருக்கு. எக்ஸாம்லாம் முடிஞ்சிடுச்சா நவீன்? எஸ் பிரதர், மண்டே ரிசல்ட். மண்டே ரிசல்ட்டா? ஓ, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ பிரதர். ஓ, பார்ட்டி இருக்குதா? பார்ட்டி பாஸ் பண்ண வச்சிருக்கு. பார்ட்டி என்ன பண்ணா? தோனி சிரிக்கிறான் பாரு. தோனி ஒரு கிண்டலா சிரிக்கிறான். ஹலோ, ஏன் அண்ணன் பார்ட்டி கொடுக்க மாட்டாரா? கொடுத்தாடலாம் பிரதர். கொடுக்கறது இல்லையா? எனக்கு கொடுத்தது இல்ல. உனக்கு கொடுத்தது இல்லை. இந்த மாதிரி கொடுக்க சொல்லலாம் அப்போ. ஓகே பிரதர். ஓகே, குட். ஸோ அப்போ சில்ட்ரன்ஸ் ஃபுட் அப்படின்றது ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ். எவ்ரி கிறிஸ்டியன் ஷுட் கெட் ஹீல்ட் அண்ட் கெட் டெலிவரன்ஸ். தட் இஸ் த வில் ஆஃப் காட் த ஃபாதர். ஜீசஸ் அதை தான் கேட்க சொல்றார். எந்த ஒரு அடிமைத்தனத்தில் நம்ம இருக்கக்கூடாது. ஓகேயா? ஓகே, அடுத்தபடி இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் இஸ் கடவுளுடைய சில்ட்ரன்ஸுடைய ஃபுட்டு. அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். யாரோ ஒருத்தர் அந்த ஃபுட் இல்லாமல் தான் என்ன பண்ணணும்? ஹலோ, யாரோ ஒருத்தர் ஃபுட் இல்லாமல் தான் என்ன பண்ணணும்? We have to give. If somebody is sick, somebody is tortured by the devil, பேசாமல் போகக்கூடாது. சரி, நான் வீட்டில் ப்ரேயர் பண்ணிக்கிறேன், ப்ரேயரில் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல we have to jump in and make sure that okay, they are getting delivered. ஒருத்தர் பேய் பிடிச்சிருந்தா கிட்ட போவீங்களா? ஐயோ, நம்மளுக்கு எதுக்குப்பா இந்த வம்பு, அப்படி போயிடுவீங்களா? இல்லை போய் டெலிவரன்ஸ் பண்ணுவீங்களா? இதுக்கு முன்னால் எப்படி இருந்தீங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம் பேய் பிடிச்சவங்களை பார்த்தா என்ன பண்ணணும்? You have to go and deliver. In the name of Jesus, devil, get out.
சொன்னீங்கன்னா ஓடிப்போம். யூ ஹேவ் ரைட்ஸ் டு கமாண்ட். புரியுதா? பேய் பிடிச்ச போது பயப்படாதீங்க. நம்ம போனோம்னா பேய் பயப்படணும். கரெக்ட்? பிகாஸ் ஜீசஸ் இஸ் இன்சைட் ஆஃப் அஸ். நம்ம போகும்போது டெவில் ஷுட் ஃபியர். டெவில் நல்லா ரொம்ப ஏமாத்துவான், நல்ல தந்திரம்லாம் பண்ணுவோம். சம்டைம் வந்து டெவில் ரொம்ப பக்தியாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவோம், பயங்கர பக்தியாக. நான் லாஸ்ட் டைம் நம்ம யூத் ரெட்டிட்டு வந்துட்டு திரும்பி வரும்போது, யூத் ரெட்டிட்டு வரும்போது ஒரு சகோதரி வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போது அவங்க எனக்கு வந்து நல்ல அந்நிய பாஷை நான் பேசுவேன் பிரதர், மாஸில் கூட நான் பயங்கரமாக அந்நிய பாஷை பேசுவேன் அப்படின்னா. மாஸில் எதுக்கு சிஸ்டர் அந்நிய பாஷை பேசுகிறீங்கன்னா, நம்ம எழுந்தேற்றம் பண்ணும்போது அந்நிய பாஷை பேசுவேன் நான். எழுந்தேற்றம் பண்ணும்போது ஜீசஸ் அங்கே பலி கொடுக்குறாங்க, ஜீசஸை பார்க்காம நீங்கள் இதுக்கு அந்நிய பாஷையில் பேசிட்டு இருக்கிறீங்க. பார்க்குறதுக்கு பக்தியாக தெரியுதா இல்லையா? ஆனால் எந்த செய்யக்கூடாதது நல்ல விஷயத்தை செய்யக்கூடாத நேரத்தில் செஞ்சால் அது கூட யோசிக்கணும் நம்ம. ஏன்னா டெவில் தான் அந்த வேலைலாம் செய்வோம். ஸோ கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் கிட்ட போயிட்டு நான் ஜஸ்ட் ஒரு அடி பக்கத்தில் போகும்போதே அந்தம்மா அப்படி ஆட ஆரம்பித்தான். என்ன அர்த்தம் அப்போது? அங்கே அந்நிய பாஷை பேசல, வேற ஏதோ பாஷை டெவில் பேசுது. உள்ள யார் இருக்கிறது? டெவில் உட்காந்துட்டு இருக்கிறோம். கரெக்டா? அப்போ நம்ம உண்மையிலே நமக்குள்ள ஜீசஸ் இருக்கிறது நம்ம நம்பினோம்னா, நம்ம டெவில் இருக்கிறவங்க பக்கத்தில் போனால் என்ன ஆகும்? அது பயப்படணும். இப்படி ஆடினாங்க, மூச்சு வாங்குது அந்த அம்மாவுக்கு. சரி ஓகே, தள்ள வச்சு ஒரு ஜாம் பண்ணால் பொத்துன்னு கீழே விழுந்தாங்க. அதோட பேய் ஓடி போச்சு. க்ளோரி டு காட், பிரைஸ் தி லார்ட். ஓகேயா? ஸோ இது வந்து ஒரு அடி பக்கத்தில் வரும்போது தான் பேய் ஓடுது. நம்ம இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக என்ன இருந்தோம்னா என்ன ஆகும்? 50 அடி வரும்போதே பேய் ஓடணும். ஜீசஸ் ஒரு கல்ற பக்கத்தில் வரும்போது பேய் ஓடுதா வரலையா? ஓடி வந்து ஐயோ ஆண்டவரே எங்களை வதைக்கவா வந்தேன்னு சொல்லி பயந்து அஞ்சு நடுங்கி கேட்குது. ஸோ இஃப் யூ ஆர் அ ட்ரூ கிறிஸ்டியன், வென் யூ வாக் இன் த ஸ்ட்ரீட், யாருக்குள்ளாவது பேய் இருந்ததுன்னா என்ன ஆகணும்? அது கடகடன்னு ஆடணும். அதுதான் ரஜினி ஒரு படத்தில் சொல்லுவாள், அதிருது இல்லைன்னு சொல்லிட்டு. பார்த்துருக்கீங்களா அந்த படம்? நம்ம நடந்தா கிங்டம் ஆஃப் டார்க்னஸ் ஷுட் ஷிவர், அதிரணும். இல்லைன்னா நம்ம வேஸ்ட் கிறிஸ்டியனாக இருக்கணும்னு அர்த்தம். ஒன்றுக்கும் சக்தி இல்லாத கிறிஸ்தவனாக உட்காந்துட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் சொல்றது ஜோக் கிடையாது, உண்மையாக சொல்கிறேன். தமிழ்நாட்டில் பிரதர் அலங்காரம்னு ஒரு பிரதர் இருந்தார். அவர் பப்ளிக் பிளேஸில் வந்தாருன்னா, ஒரு காமன் பஸ்ஸில் வந்தாருன்னா, யார் யாருக்குள்ளே ஈவில் ஸ்பிரிட் இருக்கோ அவங்களாம் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இதில் நிறைய லேடிஸ் திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க, எதுக்கு எங்களை வந்து தொந்தரவு பண்ணாங்க, இங்கே வந்து தொந்தரவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அவர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருப்பார் பாருங்க. ரியலா தமிழ்நாட்டில் இருந்த ஒரு பிரதர் அலங்காரம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவன் அப்படி இருந்தால் என்ன ஆயிருக்கும்? நேரத்துக்கு தமிழ்நாடு கிறிஸ்தவ நாடாக மாறி இருக்கும். கரெக்டா? நம்ம சக்தி இல்லாமல் வல்லமை இல்லாமல் சும்மா பேருக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், ஜெபமாலை சொன்னோம், பைபிள் படிச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கிறதுனால தான் கடவுளுடைய வல்லமை வெளிப்படாததுனால மக்கள் யாரும் நம்மளை சீரியஸாக எடுத்துக்கிறது கிடையாது. ஓகே, ஸோ நம்மளுக்கு மைண்டில் அது இருக்கணும். நான் நடந்து போனால் பேய் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. சென்ட் ஃப்ரான்சிஸ் அசிசியுடைய ஒரு டிசைபிள் இருந்தார். அந்த டிசைபிள் வந்து அவர் பேர் ஜுனிஃபர் நினைக்கிறேன். ஒரு வில்லேஜில் வந்தாருன்னா 3 கிலோமீட்டர்ஸ்க்கு பேய் நிற்க முடியாது. ஏன்னா பவர்ஃபுல் டிசைபிள் இல்லையா? நான் சொன்னது 10 அடி 2 அடி 100 அடி சொன்னேன். ஆனால் இந்த டிசைபிள் ஜுனிஃபர் வந்தாருன்னா, ஒரு வில்லேஜுக்குள்ளே வந்தாருன்னா வில்லேஜில் இருக்கிற பேயெல்லாம் அடிச்சு பிடிச்சி ஓடணும். ஆளுங்க ஓடுவாங்களாம், ஐயோ வந்துட்டான் விட்டுருன்னு சொல்லிட்டு. அவர் ஒன்றுமே சொல்ல முக்கியமாக நடந்து வந்தாராம். ஸோ என்ன மாதிரி ஒரு பவர்ஃபுல்லாக இருந்திருக்காங்க இல்லையா? ஃப்ரான்சிஸ் அசிசி கிட்ட ஒரு முறை இதே மாதிரி ஜீசஸ்ட்ட வந்த மாதிரி ஒரு அம்மா அவங்களுடைய பொண்ணை கூப்பிட்டு வருவாங்க. இந்த பேய் பிடிச்ச ஒரு பொண்ணை கூப்பிட்டு வருவாங்க. இந்த மாதிரி பேய் பிடிச்சி ரொம்ப கஷ்டப்படுது, என் பொண்ணு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணி அந்த பேயை துரத்தி விடுங்கன்னு சொல்லி. அப்போ ஃப்ரான்சிஸ் அசிசி ப்ரேயர் பண்ணுவார், இயேசு நாமத்தில் சாத்தானை ஓடிப்போன்னு சொல்லி. அந்த பேய் போவாது. செகண்ட் டைம் ப்ரேயர் பண்ணார், பேய் போவாது. அவர் கோவம் வந்துடும். ஐ வில் கால் ஜெனிஃபர் நவுன்னு, பேய் ஓடி போயிடும். அப்போ ஜெனிஃபர் பேருக்கு எவ்வளோ பயம் பெற அந்த பேய்க்கு. ஏன்னா யூஸ் டார்ச்சர் தி டெவில். நம்ம கிறிஸ்தவங்கன்னா அந்த மாதிரி இருக்கணும். கரெக்டா? ஸோ நம்ம ஆளுங்களை ஒரு 10 மணி 11 மணிக்கு மேலே சுடுகாட்டு பக்கத்தில் போனால் கைகள்லாம் உதிருது. கரெக்டா? பேய் பயப்படுதா? நீங்கள் பயப்படுறீங்களா? உண்மையை சொல்லுங்க. 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு எத்தனை பேர் தைரியமாக போவீங்க சொல்லுங்க, கைத்துக்கு பார்க்கலாம். போவோம் பிரதர்னு சொல்லி. தோனி ரொம்ப கை தூக்குறாருப்பா. தோனி மட்டும்தான் கை தூக்குற மாதிரி இருந்தது. ஓகே குட், அட்லீஸ்ட் அவர் கையா தூக்குனார், மற்ற கை கூட தூக்கல. அதுலேருந்து தெரியுது எல்லாருக்கும்
உள்ள திடீர்னு ஆடுதுன்னு நினைக்கிறேன். சரி, ஜீசஸ் உள்ள இருக்கும்போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, we have to practice. எங்கேயோ ஒரு இடத்துல ஒருத்தர் பேய் பிடிச்சாருனாங்கன்னா போயிட்டு தைரியமா காஸ்ட் அவுட் பண்ணுங்க. டோன்ட் worry, nothing will happen. See, take Luke 10:19. Luke 10:19. அந்த வார்த்தை என்ன சொல்லுது? லூக்கா 10:19. I have given you authority to trample on snakes and scorpions and to overcome all the power of the enemy. Nothing will harm you. என்ன ரொம்ப சோகமா படிக்கிற ரோகன்? என்ன மாதிரி வார்த்தை இது? வாட் இஸ் திஸ்? யூ ஹேவ் டு ரீட் வித் அத்தாரிட்டி. பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவனின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஐ லைக் த லாஸ்ட் வேர்ஸ் வெரி மச். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. நத்திங் கேன் ஹர்ட் யூ பை எனி மீன்ஸ். எந்த ஒரு வகையிலையும் சாத்தானால உங்களுக்கு தீங்கு விளைவிக்க முடியாது. எவ்வளோ பெரிய அஷூரன்ஸ் இல்லையா? ஜீசஸ் ஹஸ் given us such an assurance that devil cannot touch you. அப்புறம் எதுக்கு பயம் நம்மளுக்கு இல்லையா? ஒரு உண்மையான கிறிஸ்தவனை டெவில் டச் பண்ண முடியாது. யாருக்கு பயந்து பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்துட்டு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்கள மாத்திரம்தான் டெவிலால் தொட முடியும். அவன் நம்பிக்கையில் இருக்கிறவங்களுக்கும் நம்பிக்கையோடு இருக்கிறவங்களும் டெவிலால் ஒன்றும் தொட முடியாது. பிரைஸ் தி லார்ட். யாருக்குமே பிடிக்கலன்னு நினைக்கிறேன். எல்லாம் ரொம்ப சோகமாகவே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஓகே, அடுத்த கேள்வி. ஒரு முறை ஜெபிக்கிறீங்க, குணமாகலை, ரெண்டாவது முறை ப்ரேயர் பண்ணலாமா? ஒரே ஆளுக்கு ரெண்டாவது முறை ஜெபம் பண்ணலாமா? ஆமா uncle. பண்ணலாமா பண்ணக்கூடாதா? Yes, yes. Yes, uncle. ஜீசஸ் பண்ணியிருக்காரா? No, uncle. ஜீசஸ் செய்யலாம், நம்ம செய்யக்கூடாது. ஜீசஸ் செஞ்சா நம்ம செய்யணும். ஜீசஸ் ப்ரேயர் பண்ணியிருக்காங்க செகண்ட் டைம். முடிச்சுட்டு தேங்க் தான் பண்ணணும் ஹீலிங்காக, ப்ரேயர் பண்ணக்கூடாது. ஓகே, ப்ரேயர் பண்ணக்கூடாது. கமெண்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? கமெண்ட் பண்ணலாம். ஆன்சி, அங்கே ஸ்டில் தேங்க்யூ தான் பண்ணணும். ஏன் கமெண்ட் பண்ணக்கூடாதா சார்? இப்போ ஒருத்தர்கிட்ட பேய் பிடிச்சிருக்குது, பேய் வெளியே போன சொல்லக்கூடாதா? Uncle, we can say uncle. சரியான பண்ணிட்டோம் அங்கிள். ஸோ ஓகேம்மா, ஒருத்தர்கிட்ட ஒரு பேய் இருக்குது, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கெட் அவுட்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? We can say uncle. ஜீசஸ் காஸ்ட் அவுட் பண்ணாரா பண்ணலையா பேய? Uncle, we cast out uncle. நம்ம காஸ்ட் அவுட் பண்ணலாம் இல்லையா? என்ன ப்ராப்ளம்? இல்லை செகண்ட் டைம்னு சொன்னீங்கல்ல அதுக்காக. ஓகே, let's go from the word of God. Take Mark chapter 8 verse 22. Mark. எதா இருந்தாலும் நம்ம சண்டே எங்க தீர்த்து வைக்கலாம்? பைபிள் தான் தீர்த்து வைக்கணும். இல்லைன்னா நான் ஒன்று சொல்லுவேன், நீ ஒன்று சொல்லுவேன், ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கலாம். ½ hour ஆர்கியூ பண்ணலாம். செட்டில்மெண்ட் எங்க செட்டில் ஆகணும்? வேர்ட் ஆஃப் காட் என்ன சொல்லுதுன்னு செட்டில் பண்ணணும். ப்ராப்ளம் சால்வ். They Okay. came to Bethsaida, and some people brought a blind man and begged Jesus to touch him. He took the blind man by the hand and led him outside the village. When he had spit on the man's eyes and put his hands on him, Jesus asked, "Do you see anything?" He looked up and said, "I see people. They look like trees walking around." Once more, Jesus put his hands on the man's eyes. Then his eyes were opened. His sight was restored, and he saw everything clearly. Jesus sent him home, saying, "Don't even go into the village." குட். யாராவது தமிழ்ல படிங்க பார்க்கலாம். 22 to 25 வரைக்கும். Anyone? One of you read in Tamil from Mark 8:22 to 25. என்னப்பா தமிழ் மக்களே இல்லையா? வாட் இஸ் திஸ்? பெத்சாய்தா வந்தடைந்தார்கள். அப்பொழுது சிலர் பார்வையற்ற ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வந்து அவரை தொடும்படி வேண்டினர். அவர் பார்வையற்றவரது கையை பிடித்து ஊருக்கு வெளியே அழைத்து சென்றார். அவருடைய விழிகளில் உமிழ்ந்து கைகளை அவர் மேல் வைத்து, "ஏதாவது தெரிகிறதா?" என்று கேட்டார். அவர் நிமிர்ந்து பார்த்து, "மனிதரை பார்க்கிறேன். அவர்கள் மரங்களைப் போல தோன்றுகின்றார்கள், ஆனால் நடக்கிறார்கள்" என்று சொன்னார். பின்பு இயேசு மீண்டும் தம் கைகளை அவர்களுடைய கண்களின் மீது வைத்தார். அப்போது அவர் நலமடைந்து முழு பார்வை பெற்று அனைத்தையும் தெளிவாக கண்டார். Praise the Lord. அப்போ 2 முறை ஜீசஸ் பிரேயர் பண்ணாரா பண்ணலையா? என்ன ஆன்சி? பண்ணாரா? ஸோ
When you are praying for somebody, if it is not happening, we can pray second time, third time, no problem. Till that person get healed, we have to pray. என்னுடைய சீக்ரெட் என்னன்னு நான் சொல்றேன் பாரு. இப்போ இது ஆக்சுவலாக ஜீசஸ் ஏன் 2 முறை ப்ரேயர் பண்ணுறாரு, இந்த ஸ்டெப்ஸ் பண்ணுறாரு தெரியுமா? நமக்கு டீச்சிங், அது வேற ஒன்றும் கிடையாது. பிற்காலத்தில் வர்றவங்க ஒரு முறை ஜெபம் பண்ண நடக்கல, அதனால விட்டுறக்கூடாது. அதனால he is showing us how even 1 time 2 time also you should pray. பிகாஸ் இந்த ஹீலிங்கில் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் நிறையா ஸ்டெப்ஸ் நடக்குது. இப்போ இவரை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது இன்னொரு வகையில் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் தென் ஃபிசிக்கல் ஹீலிங் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒரு மனுஷன் ஒரு ஒரு நோய் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன? ஒரு மனிதனுக்குள்ள நோய் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன? லூப் ஹோல்ஸ் அங்கிள். அவங்க பண்ண Something went wrong. What is went wrong? What could be went wrong? They did something wrong. They did something wrong. Okay, that is a root. Okay, ஏதோ ஒரு இடத்துல கடவுளுடைய கட்டளையை மீறும் பொழுது டெவிலுக்கு நம்ம ஒரு இடம் கொடுக்குறோம். we are opening our life to devil, so he is trying to enter into our life and trying to kill us. ஒன்றில் அது நம்ம கொடுத்த ஒரு லூப் ஹோலாக இருக்கலாம், அல்லது நம்முடைய ஆன்சஸ்டருடைய வழியாக அவங்க கொடுத்த ஒரு லூப் ஹோலாக இருக்கலாம், அல்லது நம்முடைய என்ன சொல்றது, தவறான உணவு வழக்கங்களாலும் இருக்கலாம். நம்ம கண்டதையும் சாப்பிட்டாலும் உடம்பு சரியில்லாமல் போகும் இல்லையா? there are so many things are there, but main cause பார்த்தீங்கன்னா சிக்னஸ்க்கு ஒரு உண்மையான மெயின் காஸ் இஸ் sin. அங்கிள் பட் சில பேர் வந்து ரொம்ப காஷியஸாக இருப்பாங்க, மீன்ஸ் ஃபுட்டில். அப்போ நான் வந்து நத்திங் வெளியிலேருந்து உள்ளாடி போகிற ஒன்றுமே திங்க் நான் அழிக்காது அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குல்ல அங்கிள். ஸோ ஆமாம், அது வேற கான்டெக்ட்மா. அது நம்ம சாப்பிட்றது தீங்கு விளைவிக்காதுன்னா அது வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் நம்ம ஃபிசிக்கல் சாப்பாடு ஒன்றும் தீங்கு விளைவிக்காது. ஆனால் நம்ம உள்ளத்துலேருந்து வெளியே வர்றது தான் நம்ம தீங்கு விளைவிக்குது. நம்ம பேசுகிற வார்த்தைகள், மற்றவங்களை பார்க்குற பார்வைகள், அது வந்து ஃபிசிக்கல் திங்கில் வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு அஃபெக்ட் பண்ணல, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு தான் ஃபிசிக்கல் வேர்ல்டு அஃபெக்ட் பண்ணுது நாங்கள் ஆண்டவர் சொல்கிறார். ஓகே ஓகே அதை தான் நானும் சொல்கிறேன். ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு நம்ம பண்ணுற சின்ஃபுல் திங்ஸ் வில் அஃபெக்ட் யுவர் ஃபிசிக்கல் திங். ஓகே, இப்போ நான் ஒரு சிக்கன் சாப்பிட்றேன், இது வந்து என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பாதிக்குமா? இல்லை நான் ஒரு போர்க் சாப்பிட்றேன், ஸ்பிரிச்சுவல் லைஃப் பாதிக்குமானா பாதிக்காது. ஓகே, நான் பியூர் வெஜிடேரியன், இஸ் இட் கோயிங் டு அஃபெக்ட் மை ஸ்பிரிச்சுவல் லைஃப்? நோ. பட் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் இறை வார்த்தைக்கு எகெயின்ஸ்டாக என்னென்ன பண்ணுறோமோ தட் வில் அஃபெக்ட் யுவர் ஃபிசிக்கல் லைஃப் ஆல்சோ. ஓகே, அப்போது எங்கெங்கே ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் நம்ம தப்பு பண்ணியிருக்கோமோ தட் இப்போ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் இறை வார்த்தைக்கு எகெயின்ஸ்ட் நம்ம ஒன்று பண்ணும்போது சாத்தானுக்கு நம்ம வாழ்க்கையை ஓப்பன் பண்ணி கொடுக்குறோம். ஒரு பாவம் பண்ணும்போது என்ன நடக்குது, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஜன்னலை திறந்து வைக்கிற மாதிரி பாம்பு உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேயா, நம்ம எல்லா கட்டளையும் கரெக்டாக கடவுள் சொன்னதை செஞ்சுட்டு இருக்கும்போது, பாவத்தில் விழாமல் இருக்கும்போது அவர் ஹவுஸ் இஸ் கம்ப்ளீட்லி ப்ரொடெக்டட். டெவில் கேனாட் கம், சிக்னஸ் கேனாட் கம், பாவர்ட்டி கேனாட் கம். வீட்டில் தேவையில்லாத எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பட் when we do something wrong, we are opening our life to devil. நம்ம தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ரோட்டில் போகிற ஓனான எடுத்து உள்ளே விட்டுட்டு அப்புறம் குத்துதே கொடையுதேன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. எக்ஸாக்டாக அதுதான் நடக்குது பாவம் பண்ணும்போது. பாவம் பண்ணும்போது என்ன ஆகுது, ரோட்டில் போகிற ஓனான எடுத்து நம்ம பாடிக்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்படுறோம். டெவிலுக்கு நம்ம we are giving permission for him to come into our life. Clear? Is it clear? Okay. Now, எதுக்கு இந்த டாபிக் ஆரம்பித்தோம்? ஹீலிங் ஸ்டெப்ஸ் போயிடலாமா? எவ்வளோ நேரம் ஓடி ஆஃபர் தான் இருக்குது. லெட்ஸ் நாட் கோ இன்டு தட், வில் டேக் சம்படி சம் அதர் டைம். அங்கிள் Yes. செயின்ஸுக்கு வந்து அப்போ சிக்னஸ் வந்ததும் மீன்ஸ் அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ்னாலயா? யாரு? செயின்ஸுக்கெல்லாம் லைக் சிக்னஸ் அவங்க நிறைய செயின்ஸ். நீ பயங்கரமான ஆளாக இருக்கிறேன். ஓகே, இட்ஸ் குட் கொஸ்டின், இட்ஸ் குட் கொஸ்டின். செயின்ஸ் வந்து சிக்னஸை தே பர்பஸ்லி அக்செப்டட் இட். ஓகே, அவங்க என்ன பண்ணாங்க, சிக்னஸாக இருந்தாலும் சரி, நோய் வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அவங்க ஏற்றுக்கொண்டு அது எல்லாத்தையும் மற்றவங்களுடைய மனமாட்டத்துக்காக ஒப்பு கொடுத்தாங்க. யூ காட் இட். எந்த ஒரு நோய் வந்தாலும் அவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க, தே வில் அக்செப்ட் இட். ஈவன் ஒரு நோயாளி கிட்ட போயிட்டு எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க என்ன பண்ணாங்க, அந்த நோய் எனக்கு வந்தால் பரவாயில்ல, அவங்களுக்கு டெலிவர் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு தே அக்செப்ட் எவ்ரி திங்
they offer them their life as a sacrifice to God. ஓகேயா? உங்களை யாராவது அப்படி ஆஃபர் பண்ணணும்னு ஆசையாக இருந்தால் போய் ஆஃபர் பண்ண, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, தட் இஸ் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சாக்ரிஃபைஸ். ஓகே, நம்ம வந்து ஃபேமிலி லைஃப்பில் இருக்கும், நீ சிஸ்டராக போனீங்கன்னா அதை செய்யுமா அண்ட் சி. ஓகே, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளை நம்பி யாரும் உயிர் வாழ போகிறது கிடையாது. பட் வென் யூஆர் இன் அ ஃபேமிலி லைஃப், we have to take care of husband, children, we have to go to job. இப்படி இருக்கும்போது நம்ம நோய்வாய்ப்பட்டு பெட்டில் கிடந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. கிளியர்? இன் அதர் வேர்ட்ஸ், நோய் வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும். when we say a devil, when sickness go outனா வெளியில் போகணும். ஓகே, பரவாயில்ல, இருந்துக்கணும், இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம பவர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ ஜீசஸ் ஒரு இடத்துல வந்து ஒரு நோயை பார்த்து என்ன சொல்றாரு? வெளியில் போனால் போதில்லை நோய். அதே நேரத்தில் கல்வாரியில் கஷ்டப்படும் போது ஏதாவது வேண்டாம்னு சொன்னாரா? he accepted everything for our sake. Sickness also like that, it should be under your control, under your command. ஓகே, அது பண்ண முடியும். நீ ஓரளவு ஃபெய்த்தில் வரும்போது யூ கேன் டெல், I don't want this sickness, leave-னா it should leave. So saints accept பண்ணதுக்கு முக்கியமான காரணம், they accepted the sickness and they offered it as a sacrifice for other people. குறிப்பாக மற்றவர்களுடைய மன மாற்றத்திற்காக அதை ஆஃபர் பண்ணாங்க. அந்த ஒரு மெத்தடில் நம்ம அக்செப்ட் பண்ணி அதை ஆஃபர் பண்ணோம்னா ஓகே, இல்லாமல் நம்ம கஷ்டப்படக்கூடாது. இப்போ நான் அக்செப்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கி சாப்பிட்றதுல என்ன இருக்குது? தட் மீன்ஸ் யூ ஹாவ் நோ கண்ட்ரோல் ஓவர் த சிக்னஸ். புரியுதா? நம்மளால சிக்னஸை துரத்த முடியணும், வேண்டான்னு துரத்த முடியணும். பட் ஓகே, ஐ ஆம் அக்செப்டிங் இட் ஆஸ் அ சாக்ரிஃபைஸ் டு மெனி சோல்ஸ் ஆஃபர் பண்ண முடிஞ்சதுன்னா தென் இட்ஸ் ஓகே. அதர்வைஸ் we should be able to send the sickness out of our body. Is it clear? Good question. ஓகே, இப்போ இங்கே ஜீசஸ் அப்போ என்ன பண்ணுறாரு? செகண்ட் டைம் ப்ரேயர் பண்ணுறாரு. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. சி, ஃபெய்த்தில் we are growing. நம்ம கராத்தேல பார்த்தீங்கன்னா நிறைய ஓடு வச்சுட்டு மொத்தமாக ஒரு கட் பண்ணால் பொத்துன்னு 10-15 ஓடு மொத்தமாக உடையிறது. பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாவது பார்த்துருக்கீங்களா? ஓகே, இப்போது கராத்தே தெரியாத ஒரு ஆள் போயிட்டு உடைச்சா என்ன ஆகும்? கை தான் உடையும். கரெக்டாக? கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் மேபி ஒரு ஓடை உடைக்க முடியும். உண்மையில் அது எப்படி கரெக்டாக இந்த இடத்துல எந்த அளவுக்கு ஸ்டிஃப்னஸ் கொடுக்கணும்னு தெரியாமல் போய் அடித்தாங்கன்னா கை தான் வலிக்கும். அங்கே ஒரு ஓட்டில் ஒன்றும் ஆகாது. ஓகே, அதே நேரத்தில் எப்படி அந்த ப்ரெஷர் அங்கே பாஸ் பண்ணணும்னு தெரியாமல் அடித்தாங்கனாலும் ஒரு ஓடம் உடையாது. ஆள் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட ஓடு உடையாது. அதே நேரத்தில் ப்ராப்பராக தெரிஞ்சவங்க, எக்ஸசைஸ் பண்ணவங்க, ஆள் தின்னாக இருந்தால் கூட அடித்தாங்கன்னா உடையும். ஜோசப் பிரதர், நான் சொல்றது கரெக்டா? ஓகே, பிரைஸ் தி லார்ட். அதே போல் இப்போ ஒரு 10 ஓடு இருக்குன்னு வச்சுக்கோ. எனக்கு ஓரளவு கராத்தே தெரியும், ரொம்ப தெரியாத கொஞ்சம் தெரியும். இப்போ நான் போய் அடிச்சேன்னா மேபி ஒரு ஓடு உடையும். ரைட்? இப்போ மறுபடியும் அடிச்சேன்னா இன்னும் 2 ஓடு உடையுது. இப்போ ஒரு 10 முறை அடிச்சேன்னா எல்லா ஓடையும் ஒன்று உடைச்சிடலாம். ஹீலிங்கும் அப்படி தான். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஃபெய்த். இஃப் யூ ஹேவ் அ ஸ்ட்ராங் ஃபெய்த், ஒரே ப்ரேயரில் ஹீலிங் கம்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி. கரெக்டா? சம்டைம் நம்ம 2-3 டைம்ஸ் ப்ரேயர் பண்ண அப்புறம் அங்கே ஹீலிங் ஆகும். நம்ம இதில் கொரோனா பீக் டைமில் நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரி ப்ரேயருக்கு ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. கணவன், மனைவி, பொண்ணு 3 பேருக்கும் இது கொரோனா. அவங்களுக்கு டேஸ்ட்டு பார்க்க முடியும், இது பண்ண முடியும், டேஸ்ட் பண்ண முடியல, ஸ்மெல் தெரியல. ஸோ ஃபஸ்ட் டைம் ப்ரேயர் பண்ண ஒன்றுமே ஆகலை. செகண்ட் டைம் ப்ரேயர் பண்ண ஒன்றும் ஆகலை. தேர்ட் டைம் ப்ரேயர் பண்ண ஒன்றும் ஆகலை. இப்போ டெவில் நம்மகிட்ட என்ன சொல்லுவான்? வேறு எல்லாம் கிண்டலாக சிரிச்சிட்டு இருக்கிறாங்க, மானம் போச்சு. நீங்கள் என்ன பண்ணணும்? ஐயோ ஆண்டரை கை விட்டுட்டீங்கன்னு சொல்லுவீங்களா? Confess word of God, uncle. வாட் வில் டூ ரோஹன்? Confess word of God. Respond to the situation, not react. ஏய், கன்ஃபஸிங் த வேர்ட் எல்லாம் ப்ராக்டிஸ் டைமில், எக்ஸாம் டைமில் அதெல்லாம் நேராக டைரெக்டாக ஃபைட்டு தான். புரியுதா? கன்ஃபஷன் எஸ், தப்பு கிடையாது. பட் இங்கே பப்ளிக்கில் நம்ம வந்து என்ன சொல்லி, இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள், வென் யூ ஆர் ட்ரைங் டு ஹீல் சம்படி, இன்சைட் வி கேன் ப்ரே. அங்கே உட்காந்து நம்ம வேர்டை கன்ஃபஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. யூ ஹேவ் டு கோ வித் ஒன்லி ஒன் தாட் இன் யுவர் மைண்ட். ஜீசஸ் செட் they are healed and he has paid the price for that. So நாம் ப்ரேயர் பண்ணால் இட் வில் ஹீல். அவ்வளோதான், வேறு எதையும் திங்க் பண்ணக்கூடாது. மக்கள் என்ன நினைப்பாங்க, அவங்க நம்மளை பார்த்து சிரிப்பாங்களா, நடக்காமல் போச்சு நம்மளுக்கு அவமானம் ஆகிடுமே, இதெல்லாம் டெவில் நம்ம காதில் கொண்டு வந்து சொல்லுவோம். ஓகே, வி ஷுட் நாட் லிசன் ஃபார் தேட். என்ன பண்ணோம்? மறுபடியும் ப்ரேயர் பண்ணோம். 4th டைம் ப்ரேயர் பண்ணும்போது
அந்த வீட்டில் அப்பா வந்தார், அவருக்கு குணமாச்சு. he was able to smell and he was able to taste. அதுக்கப்புறம் ஒரு 2 times we prayed for his wife and she got healed. அப்புறம் 7 times ப்ரேயர் பண்ணப்போ தான் அவங்க பொண்ணு ஹீல் ஆனாங்க. அதுக்கு ஒரு ப்ராப்ளம் என்ன தெரியுமா? அவங்களுடைய அவநம்பிக்கை. அந்த பொண்ணுக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. ஸோ we have to fight 3-4 times எக்ஸ்ட்ரா ப்ரேயர் பண்ணி then it is get healed. அதனால ஒரு முறை ப்ரேயர் பண்ணி நடக்கலைன்னா don't get dejected. You have to pray till them they are getting healed. Is it clear? என்னடா 2 முறை பண்ணோம் 3 முறை பண்ணோம் எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க, இது நடக்காது போகுதுன்னு நினச்சிங்கன்னா நடக்காது, முடிஞ்சிடும். You should have a faith in Jesus. Jesus said they are healed. அவனுடைய வார்த்தை வந்து அவங்க தழும்புலால் குணமாகிட்டேன்னு சொல்லியிருக்கு. அதனால குணமாகும். Jesus has given me, Jesus is inside of me. அந்த ஃபெய்த்தில் you have to செங்கலை உடைச்சிட்டே இருக்கணும், கட்டாயம் உடையும். Praise the Lord. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், டெவில் 2 வகையில் ஒரு ஹீலிங் பண்ணுற ஒருத்தங்கிட்ட பேசும். 2 type he will speak. நீங்கள் போய் ஒரு ப்ரேயர் பண்ணுறீங்க, சப்போஸ் ஒரு பெட் ரீடான ஒரு ஆள் இருக்கிறாரு, நீங்கள் ப்ரேயர் பண்ணோன்னா அவர் எந்திரிச்சு நடக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? எல்லா மக்கள்லாம் சந்தோஷம், யூ ஆர் ஹாப்பி. பீப்புள் வந்து சொல்லுவாங்க, பிரதர் உங்களால் தான் என் பையன் பிறச்சான். ஓகே, நம்மளுக்கு உள்ள என்ன வரும்? டெவில் சொல்லுவான், நீ சூப்பராக பண்ணுறடா, ஒன்று மாதிரி யாரும் கிடையாதுன்னு சொல்லுவோம். கரெக்டா? ஹான்சி சொல்லியிருக்கானா? சம்டைம்ஸ் சொல்லியிருக்கேன். சம்டைம்ஸ் சொல்லியிருக்கான். இன்னும் நிறைய பண்ண அடிக்கடி வந்து சொல்லுவோம். ஓகே, இது ஒரு ட்ரிக், டெவில் செய்கிற ட்ரிக். நீ நல்லா பவர்ஃபுல் ஆகிட்ட, இப்போ பண்ண மாதிரி கூட இருக்கிறவங்க யாரும் சரியில்லை அப்படின்னு சொல்லி கொடுப்போம். சப்போஸ் நம்ம போய் ஒன்றும் ஹீலிங் நடக்கலை, இப்போ என்ன சொல்லுவோம்? வாட் வில் சே நோ? நீ உருப்படாத பாட்டிடா, ஏற்கனவே ஒன்றுக்கு உதவாதவன், ஏகப்பட்ட பாவத்தை பண்ணிட்டு நீ இதில் வேறு ஹீலிங் சர்வீஸும் பண்ண போறியான்னு கேட்போம். இந்த மாதிரி யாரும் கேட்டிருக்கிறோம்? அவனுக்கெல்லாம் ஹீலிங் ஒன்றும் வேலைக்கு ரெண்டுமே அவங்ககிட்ட பேசியிருக்கிறோம். வேறு யாருக்காது நேராக வந்து பேச போதில்ல, மைண்டில் தாட் வரும், நம்மலாம் ப்ரேயர் பண்ணால் ஹீலிங் ஆகுமா ஆகாதுன்னு சொல்லிட்டு. யாருக்குமே வரலையா? நீ இன்னும் ட்ரை பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன். பிரதர் மரியா பிரபாகர். ஸோ 2 விஷயத்துலையும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபஸ்ட்டு விஷயத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா தலை மேலே ப்ரைடு வந்துடும். வில் பிகம் வெரி ப்ரௌட்ஃபுல் பர்சன் ஆகிடுவீங்க. ப்ரைடு வந்தால் என்ன ஆகும்? நம்ம சாத்தாங்கட்சியில் சேர்ந்துட்டோன்னு அர்த்தம். கரெக்டா? சாத்தாங்கட்சியில் சேர்ந்தால் என்ன ஆகும்? அவ்வளோதான், டைவ் தான், நேராக கீழே. செகண்ட் இது கில்ட் ஃபீலிங்கில் போயிடும். ஐ எம் யூஸ்லெஸ், ஐ எம் நாட் வர்தி, ஐ எம் சின்னர். ரெண்டுமே ப்ராப்ளத்தில் தான் போய் இந்த 2 வந்தாலும் கடவுளை விட்டு பிரிஞ்சு போவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் யூ ஹாவ் அ கில்ட் ஃபீலிங் யூ வில் கோ அவே ஃப்ரம் காட். இப்போது ஜூடாஸ் வந்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குறாரு. வந்துட்டு என்ன சொல்கிறாரு? ஐயோ குற்றமற்ற ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன். இப்போ யூதாஸ்குள்ள என்ன வந்தது? கில்ட் ஃபீலிங் வருது. ஓகே, நான் பெரிய தப்பு பட்டுட்டேன், என்னை யாரும் காப்பாற்ற முடியாது, இதுக்கப்புறம் என் வாழ்க்கை அவ்வளோதான். த மொமெண்ட் ஹீ வென்ட் இன் டு கில்ட் ஃபீலிங், ஜீசஸ் கிட்ட வந்தாரு, ஜீசஸ் விட்டு வெளியில் போனாராம். எப்போ நமக்கு வந்து நம்ம ஐயோ நான் பாவி 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 நான் ஒன்றுக்கு உதவாதுன்னு வந்ததோ, ஜீசஸ் கிட்ட வர மாட்டீங்க, ஜீசஸ் விட்டு வெளியில் போவீங்க. நிறைய பேர் பாவம் செஞ்சால் மனம் மறந்துடும், மன்னிப்பு கேட்கணும், அப்புறம் தூர போட்டு மறுபடியும் ஜீசஸ்ட்டு போகணும். ஓகேயா? நான் பாவின்னு சொல்லிட்டே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா யூ வில் கோ அவே ஃப்ரம் கிரைஸ்ட். ஆனால் டெவில் என்ன சொல்லி கொடுப்பான்? நீ உண்மையிலே மனஸ்தாபப்படுறப்பா, நீ தான்ப்பா நல்லவன், நீ ரொம்ப கஷ்டப்படுறப்பா சொல்லி கடைசியில் யூ வில் நாட் பி ஏபிள் டு ப்ரே, யூ வில் நாட் பி ஏபிள் டு கோ டு சர்ச். இது பாசிட்டிவா நெகட்டிவா? இட் இஸ் நெகட்டிவ். ஹீ வில் டேக் யூ அவே ஃப்ரம் கிரைஸ்ட். அதனால் கில்ட் ஃபீலிங்கில் போகக்கூடாது, அதே நேரத்தில் ப்ரைடாகவும் ஆகக்கூடாது. ப்ரைடாக வந்தால் பைபிள் சொல்லுது, கர்வம் கொண்டவர்களை கடவுள் எதிர்த்து நிற்கிறார். நம்மளுக்கு ப்ரைடு வந்துச்சுன்னா நம்மளுடைய எனிமி யாரு? கடவுள் நம்மளுக்கு எனிமியாக மாறிடுவார். அவர் தான் நம்மளுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் ஃப்ரண்ட்ல வந்து நிற்கிறது யாரு? எதிரி. ஜீசஸ் பிகம் அவர் எனிமி. ஜீசஸ் நமக்கு எனிமி வந்தால் என்ன ஆகுறது? நேரம் நெருங்கிடுச்சுன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். எஸ். ஹalleluya. ப்ரைட் வரும்போது we can say ஓகே இது வந்து ராங் இதாக வருது, உடனே நம்ம ரிபீட் பண்ணி ப்ரேயர் பண்ணுறோம். பட்
கில்ட் ஃபீலிங் வரும்போது அது இன்னும் டிஃபிகல்ட்டாக இருக்குது ஓவர் கம் Guilt பண்ணுறது. feeling வரும்போது ரிஜெக்ட் பண்ணோம். I am God's child, I am healed, I am righteous, I am holy. You have to declare like that. Because Bible says you are holy. Bible says you are righteous in front of God. By the blood of Jesus you are purified. Leah. And you can also claim, I have the mind of Christ. Jesus is inside of me. I am powerful. I am light. I am holy. Declare like that, then the guilt feeling will go. I am son of God. I am daughter of God. And you have to cast out the devil. First thing நமக்கு தெரியணும், the thought is from devil னு தெரியணும். You declare the promises of Christ. மெயினாக கடவுள் நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கின கடவுளுக்கு அடிமையாக்கிட்டார் அந்த வார்த்தையை டிக்ளேர் பண்ணலாம். And another thing is we are made righteous by the faith of Christ, not our faith. By the faith of Christ we were made righteous by his blood. So devil, you have no right to come and say anything about me. Go. நமக்கு எதிராக உள்ள கடன் பத்திரத்தை எல்லாம் கிழித்து போட்டார்னு இருக்கு. அதனால there is no case against us when we believe in Christ. ஸோ உனக்கு தைரியம் என்ன போய் ஜீசஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க போடா நான் சொல்லி தத்தி விட்டா ஓடிப்படும். அவர் என்ன சொல்லுவார், என் புக்கில் ஒன்றும் கேஸே இல்லையப்பா, அவன் மேலே ஏற்கனவே எல்லாம் வாஷ் அவுட் ஆகி போச்சு போ அப்படின்றார். Praise the Lord. Yes, sir. See, that's what we should know what Jesus did on the cross. நம்ம பேஷனை பார்த்து சும்மா அழுறதுல ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நிறைய பேருக்கு சிலுவை பார்த்துட்டு கண்ணை ஊற்றிட்டு மூக்கு தொடச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அது that is not enough. But what Jesus achieved on the cross நமக்கு தெரியணும். புரியுதா? நம்ம பேஷனை மெடிடேட் பண்ணுறது ஓகே, we love Christ, that is all good. But we should also know what Jesus achieved on the cross. அவர் கிராஸில் நமக்காக என்ன பெற்றுக் கொடுத்திருக்கிறார், அதை கிளைம் பண்ணும்போது தான் பவர். என்ன கிராஸில் என்ன பெற்றுக் கொடுத்தார், நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, நம்முடைய சாபங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது, நோய் தீர்க்கப்பட்டது. அது மாத்திரம் நம்ம ஏற்கனவே பரிசுத்தமாக ஆர்டர் மாற்றிட்டார். அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் இருக்குது. நீதிமான் ஆக்கப்பட போகிறோம் இல்லை, we are already made righteous by his precious blood. அதனால தான் பிதாகிட்ட போய் நம்ம அப்பான்னு கூப்பிட முடியுது, அவருடைய சன்னிதானத்தில் போய் நிற்க முடியுது. ஓகே, இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோ. when I say I, it refers to what? My spirit, soul, body எதை ரெஃபர் பண்ணுது? Spirit. Spirit. எங்க ரோஹன்? when I say I, it refers to what? Spirit, uncle. No, Yeah. my Good, body. Spirit. No, body கிடையாது, ஸ்பிரிட் தான். when I say I, it refers to my spirit. ஓகே, இப்போ ஒரு பாவம் பண்ற, உன் ஸ்பிரிட் பாவம் பண்ணுதா இல்லை பாடி பாவம் பண்ணுதா, மைண்ட் பண்ணுதா? Maybe your mind and body is doing the sin, but your spirit is not connected there. Your spirit is uncorrupted. Okay, yeah. So who did the mistake? It's not you. The body. Okay, your body and mind did the mistake, but your spirit never committed any sin. But you refer to spirit. So I am a spirit being, I have a soul, I am living inside of the body. So my tent did something wrong, it is not me. I am completely healed, I am completely purified, I am holy, I am righteous in front of God. Okay, yeah. 100% confession we say, Father, forgive me for I have committed these sins. அதெல்லாம் கரெக்ட் தான்பா. நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். இட் டசன்ட் மீன் ஓகே வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் நான் சொல்ல வரல. I am still holy, that's what I'm saying. Okay, yeah. But we have to purify our mind and we have to purify our body. But the part in your body which you say I, it is uncorruptible. So you see our spirit and say and declare, spiritல I have the mind of Christ, I am completely holy, I am righteous in front of God. இதை டிக்ளேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக your mind will become holy, your mind will become righteous, your body will become holy. எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ நம்ம ஸ்பிரிட்ல என்ன இருக்குதோ அதை பார்த்து டிக்ளேர் பண்ணணும். இஸ் இட் கிளியர்? என்ன ரோஹன்? Yes, uncle. புரிஞ்சுதான்? புரிஞ்சிச்சு, uncle. ஓகே, ஸோ டோன்ட் கோ இன் டு கில்ட் ஃபீலிங். அதே நேரத்தில் ப்ரைடும் போகக்கூடாது. ப்ரைடு வந்துடக்கூடாது. ப்ரைடு வந்தால் முடிஞ்சு போச்சு 100%. இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ப்ரைடு. ஒரு சிலர் நல்ல ப்ரைடுக்குள்ளே போயிட்டாங்கன்னா they will not know that they have pride.
அதான் பிக்கஸ்ட் ப்ராப்ளம். யாருக்கு ப்ரைடு வந்துச்சோ அவங்களுக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். அவங்க சொல்லுவாங்க, நீ என்ன பண்ணுறது சரியில்லையே, ரொம்ப இதாக பேசுகிற, நீ பேசுறது சரியில்லைன்னுவாங்க. ஆனால் இவங்களுக்கு கோவம் வரும், எனக்கு தெரியும் போ. when somebody come and complained about our mistake, நமக்கு கோவம் வருதுன்னா ஏற்கனவே ப்ரைடு இருக்குன்னு அர்த்தம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம குறைகளை இன்னொருத்தர் சொல்லும்போது நமக்கு கோவம் வந்ததுன்னா நமக்கு ப்ரைடு இருக்குன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு கோவம் வருது உங்கள் மிஸ்டேக்ஸை சொல்லும்போது? இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு நல்ல கண்டுபிடிக்கலாம். ஒய்ஃப் வந்து சொல்லும்போது ஹஸ்பண்டுக்கு கோவம் வரும், ஹஸ்பண்ட் வந்து சொல்லும்போது ஒய்ஃபுக்கு கோவம் வரும். ரீசன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் ப்ரைட் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஒன்று சொல்றாரு, இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இல்லைம்மான்னு சொன்னார்னா பொறாமையில் சொல்லுவாரா இல்லை நல்லதுக்கு சொல்லுவாரா? எல்லாம் யோசிக்கிறாங்க. நாங்கள் சில நேரத்தில் பொறாமைக்கு சொல்கிற மாதிரி தெரியுது, ஆனால் அப்படி கிடையாது. ஓகேயா? ஸோ ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்ட்ட வந்து இது இப்படி பண்ணாதம்மா, இது நல்லா இல்லைன்னு சொல்லும்போது தேர் டெல்லிங் இட் ஃப்ரம் தேர் ஹார்ட். ஓகே, ஒரு வேளை தப்பாக இருக்கலாம், 100% தப்பு கரெக்டாக இருக்கு, எல்லா நேரத்தையும் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் லிசன். ஒரு வேளை அவங்க சொல்கிறது கரெக்டாக நம்மளால் உட்காந்து யோசித்து பார்க்க முடியும். அது இல்லாமல் நான் சொல்கிறது கரெக்டு தான், எதுக்கு சும்மா குறை சொல்கிறீங்கன்னு சொன்னோம்னா ஏற்கனவே நமக்குள்ளே ப்ரைடுன்ற சாத்தான் வந்துட்டான்னு அர்த்தம். ப்ரைஸ் தி லார்ட், ஹalleluya. அதனால தான் பர்சனல் ப்ரேயரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். பர்சனல் ப்ரேயரில் பண்ணும்போது நம்ம ஒரு சில இடத்துல நம்ம இல்லை நான் கரெக்ட் தான் சொன்னால் கூட போய் உட்காந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்லி கொடுப்பார், நீங்கள் பெரிய இதாக பேசிட்டு வந்துட்டு ஆனால் தப்பு உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க? ஒருத்தர் நம்மளோட குறையை சொல்லும்போது இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் ப்ரேயர்லேயே உட்காரும்போதோ இல்லை செல்ஃப் ரியலைசேஷனோ, ஓஹோ நம்ம செஞ்சதாங்க தப்பு தான் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஒரு சிஸ்டர் ஒத்துக்கிறாங்க, ரோஹன், ஓகே குட், வெரி குட், சாண்ட்ரியா, வெரி குட். ஸோ அட்லீஸ்ட் நம்ம வந்து அதுக்கப்புறமா ரியலைஸ் பண்ணணும், ஓகே நம்ம அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? போயிட்டு we have to ask forgiveness. நேற்று எங்கள் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்டன்ட் பேமெண்ட் கலெக்ஷன் ஒரு லேடி, அவங்ககிட்ட நான் பேசும்போது திருப்பி திருப்பி அவங்க பேசிட்டே இருந்தாங்க, விச் இஸ் அவங்க பேசுனது சரி கிடையாது. ஷி வாஸ் ட்ரைங் டு புட் த பிளேம் ஆன் டு மீ. அப்புறம் எல்லாம் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆனப்புறம் கூப்பிட்டு நான் அவங்ககிட்ட சொன்னேன், இந்த நான் கேட்டது இந்த விஷயந்தான் அப்படின்னும்போது தென் கூட இருந்த சீனியர் அக்கௌண்ட் அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணார், சார் கேட்டது கரெக்ட் தானே, நீ எதுக்கு இப்படி பதில் சொன்னேன்னு சொல்லிட்டு. இப்போ யார் மன்னிப்பு கேட்டிருக்கணும்? யார் மன்னிப்பு கேட்டிருக்கணும்? அவங்க தான் கேட்டிருக்காங்க. ஆமாம், ஐ ஆம் டைரக்டர் ஆஃப் அ கம்பெனி அண்ட் ஷீ அன் அக்கௌண்டன்ட். ஓகே, தப்பு பண்ணது அவங்க, இருந்து அந்த அம்மா மன்னிப்பு கேட்கல. பட் அவங்க போகும்போது ஐ செட் சாரி, நான் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டேன், கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு டோனில் பேசினேன், ஐம் சாரி அப்படின்னு. அதுக்கப்புறம் சாரி சார், இட்ஸ் மை மிஸ்டேக். சி வென் யூ ஹம்பிள் யுவர் செல்ஃப், அந்த பக்கம் அந்த பேய் வெளியில் ஓடிடுச்சு. அது வரைக்கும் ஈகோ அவங்களை டச் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்குது. வென் வி ஹம்பிள் ஆட்டோமேட்டிக்கலாக ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டெவில் கேனாட் ஸ்டாண்ட் இன் அ பிளேஸ் வேர் சம்படி இஸ் ஹம்பிள். Again I am telling, devil cannot tolerate humility. சென்ட் ஃப்ரான்சிஸ் அசிசி கிட்ட ஒரு முறை ஒரு டெவில் வந்து பேசினான், நீ வந்து பெருசாக ஃபாஸ்டிங் இருக்கிற, நான் சாப்பிட்றதே கிடையாது, ஐ எம் ஆல்வேஸ் அண்ட் ஃபாஸ்டிங். நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நீ பைபிள்லாம் படிக்கிற, எனக்கு பைபிளில் உன்னை விட எல்லா வார்த்தையும் நல்லாவே தெரியும், கரெக்டாக தப்பா? he knows பைபிள் இன் அண்ட் அவுட், ரைட்? நீ ஆண்டவரை பார்க்கணும் ஜெபம் பண்ண, நான் ஆண்டவர் நேருக்கு நேராக பார்த்துருக்குறேன். ஃப்ரான்சிஸுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா எல்லாத்துலேயும் நம்மளோட சூப்பராக தான் இருக்கிறான், ஒன்று தான் உன்ன மாதிரி என்னால் பண்ண முடியல, என்னால் உன்னை மாதிரி ஹம்பிளாக இருக்க முடியலன்னு சொல்லிட்டு. he cannot be humble. Okay, so if you are humble, devil cannot stand in that place, he cannot tolerate. ஒரு மனுஷனுக்குள்ள சாத்தான் வருது ஒரு முக்கியமான காரணம் அவ நம்பிக்கையும் பெருமையும் தான். If you are humble, devil have no right to come to you. Praise the Lord. அதனால தயவுசெய்து எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ப்ரைடு வராமல் பார்த்துக்கோங்க. ப்ரைடு வந்த அப்புறம் நமக்கு இருக்கிறது தெரியாது. அப்போதான் நம்ம பக்கத்துலேருந்து யாராவது ஒருத்தர் நம்மளை அகெயின் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ, உங்களை குறை சொல்கிறவங்கள பக்கத்தில் வச்சுக்கோங்க, ப்ரைஸ் பண்ணுறவங்கள பக்கத்தில் வைக்காதீங்க. ஆனால் உலகம் எதை விரும்பும்? உலகம் எதை விரும்புது? பாராட்டுறவங்களும் நம்ம பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, குறை சொல்கிறவங்க
பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பட் யூ ஷுட் கீப் த பீப்புள் ஹூ கம்ப்ளைண்ட் அபவுட் யூ. ஏன்னா நம்ம மிஸ்டேக்ஸ் நம்மளுக்கு தெரியும். இஃப் யூ ஆர் அ குட் ஃப்ரெண்ட், யூ ஆர் சப்போஸ் டு டெல் த மிஸ்டேக் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட். ஆனால் நிறைய பேருக்கு பிடிக்காது இல்லையா? ஒரு நல்ல ஃப்ரெண்ட்னா ஃப்ரெண்டு பண்ணுற தப்பை சொல்லணும். அதை அக்செப்ட் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் தான் கூட இருக்கணும், இல்லைன்னா இருக்கக்கூடாது. நம்ம சொன்னால் அவன் கோச்சிப்பான், அதனால சொல்ல மாட்டேன்னா தென் யூ ஆர் லவ்விங் யுவர் ஃப்ரெண்ட் டு கோ இன் அ ராங் வே, ரைட்? இஃப் யூ வாண்ட் டு பி அ குட் ஃப்ரெண்ட், ஃப்ரெண்ட் பண்ணுற ஒரு தப்பாக தான் நம்ம கூப்பிட்டு சொல்லணும், தனியாக கூப்பிட்டு சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல் நம்ம ப்ரேயர் லைஃப்லேயும் நம்முடைய தவறை உண்மையிலே ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா கீப் தம் க்ளோஸ் டு யூ. யூ வில் பிகம் செயின்ட் வெரி சூன். நம்ம குறைகளை சொல்லக்கூடிய மனுஷங்களை பக்கத்தில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம குறை சொல்லணும்னு நம்ம கோவப்பட்டோம்னா நமக்குள்ளே ஏற்கனவே ப்ரைட் இருக்குன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, பைபிளில் ஜீசஸ் வந்து ஒருத்தருடைய ஃபெய்த்தை பற்றி ரொம்ப ஆச்சரியப்படுறார், இன்னொருத்தர் ஃபெய்த்தை பற்றியும் பாராட்டுறார். அந்த 2 பேர் யார்? ஒருத்தர் ஃபெய்த்தை பற்றி ஆச்சரியப்படுறார், ஒருத்தருடைய ஃபெய்த்தை பற்றி கிரேட் ஃபெய்த் அப்படின்னு சொல்றார். Roman soldier, centurion, a great ஓகே, faith. சென்ச்சுரியன் ஃபெய்த்தை பற்றி இஸ் சர்ப்ரைஸ்ட். தமிழில் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டார்ன்னு இருக்கு. Oh, கடவுளே ஒரு ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு விஷயம் வந்து ஃபெய்த் ஆஃப் த ரோமன் சென்ச்சுரியன். இன்னொருத்தரே ஆண்டவர் பாராட்டுறார், ஃபெய்த்தை பற்றி பாராட்டுறார். யார் அது? the lady who touches the lady. cloth. அந்த அம்மாவை பாராட்டின மாதிரி தெரியலையே, பாராட்டுறாரா? ஒன்றும் சொல்லல. ஹர் ஃபெய்த் இஸ் கிரேட், பட் ஆனால் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணல. இன்னைக்கு நம்ம படிச்சோம் இல்லையா, கானானிய பெண். கானானிய பெண்ணை பற்றி இன்னைக்கு படித்தோம் இல்லையா, அந்த அம்மா ஆண்டவர் பாராட்டுறாரு. அம்மா உமது மத்தேயு 15:28, மேத்யூ 15:28, மேத்யூ 15:28. இயேசு மறுமொழியாக, அம்மா உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு ஆகட்டும். இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குது? 15:28. ஓ உமன், கிரேட் இஸ் தை ஃபெய்த். ஜீசஸ் பாராட்டுறார் பாருங்க, யுவர் ஃபெய்த் இஸ் கிரேட். அவங்களுடைய நம்பிக்கையை ஆச்சரியப்பட்டு ஆண்டவர் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இந்த கானானியன் பெண்ணில் வாழ்க்கையில் நடக்குது, செஞ்சுரியன் லைஃப்பில் நடக்குது. இவங்க 2 பேருக்கு என்ன ஒற்றுமை? இது ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் உங்களை கேட்குறேன். 2 பேருமே ஜூவிஷ் பீப்புள் கிடையாது, 2 பேருமே ஜென்டைல்ஸ். 2 பேரும் புற இனத்தாய் சேர்ந்தவர்கள், கடவுளுடைய மக்கள் கிடையாது. புரியுதா? இந்த செஞ்சுரியனும் புற இனத்தை சேர்ந்தவர், இந்த கானானிய பெண்ணும் புற இனத்தை சேர்ந்தவர்கள். யூதர்கள் கிடையாது, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் எது கிடையாது. இப்போ கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டாத மக்கள் கடவுள்கிட்ட ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா கிரேட் ஃபெய்த் இருக்கணும். கடவுளுடைய பிள்ளைங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ஒன்றும் பெரிய ஃபெய்த் இருக்கணும், அதில் சிம்பிள் ஃபெய்த் இருந்தால் போதும். ஆம் ஐ ரைட்? ஆச்சரியமா இருக்கா இல்லையா? நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போது நீங்கள் வந்து ஸ்கூல்லேருந்து ஒரு பிக்னிக் போனோம், உங்கள் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு போகிறாங்க, ஒரு 2000 ருபீஸ் கொடுக்கணும். ஓகேயா? அதே நேரத்தில் ரோட்டில் போகிற ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு 2000 ரூபா அவசரமாக தேவைப்படுது, இல்லை ரோட்டுக்கு ஏதோ ஒரு மனிதன் அவருக்கு 2000 ரூபா அவசரமாக தேவைப்படுது. இப்போ நீங்கள் போய் உங்கள் டேடி கிட்ட கேட்டு வாங்குறது ஈஸியா, அவர் வந்து உங்கள் டேடி கிட்ட கேட்டு வாங்குறது ஈஸியா? இட்ஸ் வெரி சிம்பிள். நோ டேடி, ஐ ஹேவ் திஸ் கொடுங்க, பிகாஸ் வி ஹவ் ரைட்ஸ் டு ஆஸ்க். நமக்கு உரிமை இருக்குது, அப்பாவுடைய பிள்ளைன்ற உரிமை. அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவர் வந்து உங்கள் அப்பா கிட்ட கேட்டு வாங்கினா அவருக்கு கிரேட் ஃபெய்த் இருந்தால் தான் முடியும். நமக்கு சிம்பிள் ஃபெய்த் இருந்தால் அப்பா எனக்கு கொடுப்பாருன்ற நம்பிக்கை இருந்தால் போதும், வில் கெட் இட். நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதா? ஸோ இஃப் யூ ஆர் கிறிஸ்டியன், கெட்டிங் மிராக்கிள், கெட்டிங் வாட் யூ வாண்ட் இஸ் வெரி வெரி சிம்பிள். இஃப் யூ ஆர் நாட் a son of God, not a daughter of God, then you need a great faith to get something from God. So உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கறது கடவுள்கிட்ட பெற்றுக்கொள்வது மிக மிக எளிது, பிகாஸ் யூ ஆர் ஹிஸ் சன் அண்ட் டாட்டர். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்ல கான்செப்ட் புரியுதா? இதெல்லாம் நம்மளுக்கு மைண்டில் ரெக்கார்ட் ஆகணும். எங்கள் அப்பா நான் போய் கேட்டால் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை தானே கிடைக்கும் போகுது, சிம்பிளாக கிடைக்கும், ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கிளியர்?
ஒரே ஒரு பாயிண்ட் அதோட நான் இன்னைக்கு முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் வீக் வில் டைரக்ட்லி கோ ஃபார் ஹீலிங் ஸ்டெப்ஸ். ஓகே. இப்போ சிலர் மனசுல ஒரு எண்ணம் இருக்குது, ஜீசஸால எல்லாம் செய்ய முடியும், ஆனா எனக்கு செய்வாரா என்னன்னு தெரியல. இப்படி யாருக்காவது மைண்ட்ல வருதா தாட்? அவரால் எல்லாம் முடியும்ப்பா, எல்லா நோயும் குணப்படுத்த முடியும், ஒரு 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 நிமிஷத்துல எங்க கடன் பிரச்சனையை சரி பண்ண முடியும், எங்க ப்ராப்ளத்தை கிளியர் பண்ண முடியும், பட் ஐ டோன்ட் நோ வெதர் ஹீ வில் டூ இட் ஃபார் மீ அப்படின்னு யாருக்கா ஒரு தாட் இருக்கா, வந்திருக்கா? இன்னும் மரிய பிரபாகரன் சொன்ன உடனே கை தூக்குறீங்க நீங்க. வேற யாருக்கெல்லாம் அந்த தாட் வந்தது? ரோஹன். Now I'll give an example. ஓகே. அதே மாதிரி ஒரு அப்பா ஒரு பொண்ணு வந்து அப்பாட்ட ஒரு 100 ரூபாய் வாங்கணும், ஏதோ ஒரு புக்கு வாங்குறதுக்கு, ஏதோ ஒரு காரியத்துக்கு ஒரு 100 ரூபாய் வாங்கணும், இல்லை ஒரு 1000 ரூபாய் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, பிக்னிக்காக வச்சுக்கலாம், 2000 ரூபாய் அப்பாட்ட பிக்னிக்கு பணம் கேட்கணும். இப்போது ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் அப்பா கிட்ட பணம் கம்மியாக இருக்குது, ஓகே, இருக்கு டைட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. அப்போ அந்த பொண்ணு நினைக்கிறாங்க, அப்பாவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இருந்தால் கொடுத்துருவாங்க, ஆனால் இருக்கா என்னன்னு தெரியல. இது ஒரு சீன். இன்னொரு சீன், அப்பா பெரிய பணக்காரர். இப்போ இந்த பொண்ணு நினைக்குது, அப்பாக்கிட்ட பணம்லாம் நிறையா இருக்குது, ஆனால் அவர் கேட்டால் கொடுப்பாரு என்னன்னு தெரியல. ஓகே, இது ரெண்டில் எது பெட்டர்? ஃபர்ஸ்ட் ஒன் பெட்டர். வை? பிகாஸ் அந்த பொண்ணுக்கு வந்து ஓகே ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் அவ ரியலைஸ் பண்ணுறா. அப்பாட்ட பணம் இல்லை, இருந்தால் கொடுத்துருவாருன்னு நினைக்குது. ஓகேயா? செகண்ட் என்ன சொல்லுது, அப்பாட்ட பணம் இருக்குது, ஆனால் நான் கேட்டால் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாருன்னு தெரில, சந்தேகப்படுது. இப்போ அப்பாவுக்கு இது தெரிஞ்சுன்னா என்ன நினைப்பாரு? என்னை பற்றி நீ இப்படியா நினச்சிட்டு இருக்கிறேன்னு கஷ்டப்படுவாரா கஷ்டப்பட மாட்டாரா? நீங்கள் நினைக்கிறது அப்படி தான் இருக்குது. ஜீசஸ் நினச்சா எல்லாம் பண்ணுவார், பண்ண முடியும், ஆனால் எனக்கு பண்ணுவாரான்னு தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ ஆர் சஸ்பெக்டிங் ஜீசஸ் இன்டெகிரிட்டி. ரோகன் புரியுதா? That will hurt. That will hurt Jesus very much. So, அப்படி நம்மளுக்கு ஒரு தாட் வந்தோன்னா we should remove that from our mind. Jesus is always there to help us. ஓகேயா? ஜீசஸால முடியும், ஆனால் எனக்கு பண்ணுவாரா தெரியாதுன்னு நினைச்சேன்னா அப்படி நினைக்கிறது இட்ஸ் a very very wrong thing. We are suspecting his love. We are questioning his love. ஓகே, அந்த தாட் வந்தோன்னா அது we have to remove it from our mind, and the devil அந்த தாட்டுக்கு வந்தோன்னா அவனை துரத்தி ஓடி போன்னு சொல்லிட்டு. Okay, praise the Lord. I think the theoretical part of the healing is over. அடுத்த வாரம் நம்ம ஹீலிங் ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். கரெக்டுங்களா? அதனால் நெக்ஸ்ட் வீக் தயவுசெய்து எல்லாம் வந்துருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இவ்வளோ வாரம் அட்டன் பண்ண கிளாஸுடைய வேஸ்ட்டாக போயிடும். இவ்வளோ நாள் நம்ம படித்தது நம்ம மைண்டை ரினியூ பண்ணுறதுக்கு ஃபைனலாக எப்படி ப்ராக்டிக்கலாக ஹீலிங் பண்ணுறது அப்படின்றத நம்ம அடுத்த வாரம் எடுக்கலாம். ஓகே ஓகே, குட். காட் பிளஸ் யூ ஆல். எஸ் சிஸ்டர் சொல்லணுமா? அடுத்த வாரம் வேணாமா? அடுத்த சாட்டர்டே பிரேயர் இருக்கா பிரதர்? அதான் கேட்கணும்னு நினச்சேன் நானும். நெக்ஸ்ட் சாட்டர்டே நம்மளுக்கு நைட்டில் வந்து ஈஸ்டர் மாஸ் இருக்குது, அதுக்கு முந்தின நாள் நம்மளுக்கு குட் ஃப்ரைடே. ஸோ நைட் மாஸ் போனால் நீங்கள் அந்த ப்ரேயர் முடிச்சுட்டு போகிறது உங்களுக்கு டைட்டாக இருக்கும். அதனால் நெக்ஸ்ட் வீக் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாமா இல்லை வேணுமா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஒன்றும் இப்படியும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, இப்படி சொல்ல மாட்டேங்கிறீங்க. வாட் இஸ் திஸ்? யூ வாண்ட் டு கம் ஆர் யூ டோன்ட் வாண்ட் டு கம்? கத்தார் 5ன்னு நினைக்கிறேன் அங்கிள். ஆல்மோஸ்ட் 9 o'clock தான் மாஸ் இருக்குது. ஓகே, ரோஹன், how about you? Uncle, fine, I guess. மற்றவங்களாம் எப்படிமா, அடுத்த வாரம் வரீங்களா இல்லை அதுக்கு அடுத்த வாரம் வச்சுக்கலாமா? ஓகே, நீங்கள் எல்லாம் ரொம்ப யோசிக்கிறத பார்த்தா அடுத்த வாரம் நம்ம பிரேக் விட்டுறலாம். வில் மீட் நெக்ஸ்ட் வீக், மீன்ஸ் 19th, அதுக்கு அடுத்த வாரம் வச்சுக்கலாம். 26th சிஸ்டர், சாட்டர்டே. யா, 26th நம்மளுக்கு நெக்ஸ்ட் ப்ரேயர், 19th நம்மளுக்கு ப்ரேயர் கிடையாது. ஓகே ஃபைன். ஒரு தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் ரோகன் பண்ண பார்க்கலாம். ஃபைனலாக ஒரு தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர். Father, Son, the Holy Spirit, Amen. Thank you, Lord. We give you thanks, our Father, for each and every one of us has been called here. Lord, we have not come here out of our own will or our ability, but because you have called individually each and every one of us. We thank you, Lord, for giving us this time, giving us this place, and giving us this area where
we may learn more about you and more how to enforce your command or enforce the promise that you have given to us upon this world to be able to heal. We thank you, Lord, for this gift. Lord, as we leave this session, let this message stay in our hearts and in our minds. And whenever we face trouble, bring bring what we have learned to the front of our mind, Lord, that we may remember all that we have learned and hold on to you even tighter in times of trouble. Amen. Praise the Lord. Okay, God bless you all. We'll meet on 26th. 26th, yeah. Okay. God bless you. Praise the Lord. Praise the Lord.